பொது இடங்களுக்கு வரும் தங்கள் ஆஸ்தான நாயகர்களை காண ரசிகர்கள் அத்துமீறும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பு யாருக்கு உள்ளது என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் ஏற்காடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ரசிகர்களை அவர் மூலியமாகவும் தான் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா அவரோட ஃபேமுக்காக மட்டும்தான் அந்த ரசிகர்கள் எல்லாமே ரெகுலராக வராங்க. நானுமே ஒரு அஜித் ஃபேன் தான். என்ன நடந்தாலும் நம்ம ஃபேன்ஸுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லா இடத்துலையுமே ஃபேன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அது மாதிரியும் பார்க்கணும். ரசிகர்கள் எங்கே எப்படி நடந்துக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்களோட ஒரு உண்மையான ஒரு கேரக்டர்னு தாண்டி அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் பேசிடணும், அட்லீஸ்ட் கையாச்சும் கொடுக்கணும் ஒரு ஆசையிலே தான் போய் எகிரி போயிட்டு கையை பிடிக்கிறதோ இல்லை பேசுறதோ அந்த மாதிரி விருப்பத்தில் தான் பண்ணுவாங்க. இதை ஒரு 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 தலைவனா இல்லை ஒரு ரசிகனோட ஒரு கூட்டத்தை இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கூட்டம் நம்ம பின்னாடி இருக்குதுன்ற தெரிஞ்சு அவங்கள ஆதரிக்கணுமே தவிர, இல்லை அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு கண்டிஷன் தரணுமே தவிர இதை இவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக சொல்லியிருக்க வேணாமோன்றது என்னோட கருத்து. ஒரு தலைவரை பார்க்க போகையில் நம்மளும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும், அந்த தலைவர்களும் கண்ட்ரோலாக இருக்கணும். மக்கள் கூட்டம் கூடையில் அந்த தலைவர்களே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கணும். அப்படி நடந்திருந்தா இந்த கரூர் சம்பவத்தெலாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தலைவர்கள். ரசிகர்கள் பொது வழியில் அத்துமீறி போகிறாங்க. அதை அந்த கூட்டத்தை நடத்துகிறவங்க அஜித்குமாராக இருக்கட்டும், மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், அவர்கள் கட்டுப்படுத்துறதை அந்த பொதுமக்களாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஒழிய அந்த ரசிகர்கள் யாரும் கட்டுப்படுத்தணுன்றது கிடையாது. அதனால் இது அவங்களுடைய சொந்த வேலை. ரசிகர்கள் கட்டுப்படுத்தணும், அந்த தலைவர்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண மனுஷராக தான் நினைச்சு பார்க்கணும். இப்போ ஒரு பேர் சினிமாவில் ஆள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாராகவும் இருக்காங்க. சின்ன பேரில் ஒரு கடை திறந்தாங்களே பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் கூடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களான மக்கள் தான் அது கூட்டம் கூடுறாங்களே தவிர அது அவங்களுக்காக தான் அந்த இது என்ன சொல்லணும்னா அவங்களும் சாதாரண மனுஷங்கன்றதை இவங்க அது நினச்சி பார்க்கணும். சும்மா பிரபலங்கள் எல்லாமே வராங்க போகிறாங்கன்றதுக்காக அதில் ஏறி நின்று பார்க்குறது, இதில் ஏறி அடித்து முண்டி அடித்து பார்க்குறது, இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் ஏற்காடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.